வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சாட் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீன் சட்னி அப்புறம் ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 2 சட்னிஸ் இருந்தாலே போதும், நம்ம எல்லா வகையான சாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சட்னிக்கு கார்லிக்கும் சில்லியும் யூஸ் பண்ணி செய்வோம். அந்த சட்னி கூட தேவையில்லை. இந்த 2 சட்னி இருந்தாலே போதும், நம்ம எல்லா சாட்டும் சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, ஒரு 1/4 முடி எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, மிளகாய், கடைசியாக இந்த லெமனையும் புழிஞ்சு விட்டுறணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஏதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். 6 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தை அதில் உள்ள சீட்ஸை எடுத்துட்டு இந்த பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இது நம்ம வேக வச்சு கிரைண்ட் பண்ண தான் போகிறோம், அதனால சும்மா ரஃப்பாக பிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த புளியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம அப்படியே கொதிக்க வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். அதனால ஃபஸ்ட்டே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு இந்த புளி தண்ணியிலேயே அந்த பேரிச்சம்பழம் நல்லா வெந்து நம்மளுக்கு மேஷ் ஆகிற மாதிரி கிடைக்கணும். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறனால நான் இந்த அளவு தண்ணியை வற்ற வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிட்டோம்னா நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சட்னி அண்ட் ஸ்வீட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.